நீங்கள் நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த சபைக்கு, தேவாலயத்துக்கு அல்லது உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற உங்கள் போதகருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு ஏதாகிலும் ஒரு நற்கிரியை செய்ய வேண்டும் என்று உங்கள் இருதயத்தில் ஏவுதல் வரும்போது அதை செய்யும் பொழுது, ஒருவேளை அது தசம பாகமாக இருக்கலாம், காணிக்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது ஆலயத்துக்கு தேவையான பொருட்களாக பாய், சேரு அல்லது இசைக்கருவிகள் மற்ற ஏதாகிலும் ஒரு காரியம், இந்த மாதிரி ஏதாகிலும் ஒன்று செய்யும் பொழுது நம்மை நோக்கி ஒரு கமெண்ட் வரும். என்ன அப்படின்னா, ஏன் வெட்டி செலவு பண்ணிகிட்டு இருக்கான், நிறைய காசு வச்சுருப்பான் போல் இருக்குது, ஏன் இப்படி வீணாக செலவு பண்ணுறான் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வரும். இந்த ஒரு கமெண்ட் வந்தோன்னா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, வேதாகமத்திலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. மத்திய 26ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு பெண் வர்றான். அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா, இயேசு பெத்தானியாங்கிற ஊரில் சீமோன்கிறவனுடைய வீட்டில் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்கும் பொழுது அவருடைய தலையில் விலையேறப்பட்ட ஒரு நளதம் என்கிற ஒரு தைலத்தை கொண்டு அவர் சிரசில் தலையில் ஊற்றுறான். இதை பார்த்த உடனே சீசர்கள்லாம் அப்படியே முறுமுறுக்கிறாங்க. அடா பாவி, இவ்வளோ காஸ்ட்லி, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தைலம், அது விற்றா ஒரு 300 வெள்ளிக்கு போகும், இவ்வளோ காஸ்ட்லியானதை கொண்டாந்து இவர் தலையில் ஊற்றிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, இதை வித்து யாருக்கா தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க சீசர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவளை விட்டுருங்க, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்கள் நான் கொஞ்ச நாளில் இப்போ மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறேன், சிலுவையில் அடிக்கப்பட போகிறேன், அடக்கம் பண்ணப்படுவாங்க. அடக்கம் பண்ணும்போது நீங்கள் தைலம் பூசுவீங்க எனக்கு. ஆனால் இவ அதை முந்தியே செய்கிறாள், ஏன்னா என்னோட சரீரத்தில் தைலம் பூச இவள் முந்தி கொண்டாள், ஒரு நற்கிரியை எனக்கு செய்திருக்கான்னு சொல்லி இயேசு அதை அங்கீகரிக்கிறார். இங்கே தான் நம்ம முக்கியமாக அதை கவனிக்க வேண்டிய, மனுஷனுடைய அங்கீகாரம் நமக்கு அவசியம் கிடையாது. அதாவது இந்த கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நம்ம நினைக்கும் போது, அதை செய்யும்போது மனுஷனுடைய அங்கீகாரம் அங்கே அவசியப்படவில்லை, தேவனுடைய அங்கீகாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ கர்த்தர் அதை அங்கீகரித்து என்னிடத்துல இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள், இவளை குறித்து இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்து பேசப்படும். அப்போ அந்த பெண்ணுடைய பெயர் அதில் இல்லாட்டியும் அவள் செய்த நற்கிரியைகள், அந்த செயல்கள் வேதாகமத்தில் இருக்குது, அதை பற்றி நாம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போது நமக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் ஏவுவாரானால், சபைக்கு, நம்முடைய ஆலயத்துக்கு, போதகருக்காக எதையாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் நீங்கள் ஏவுதல் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக தைரியமாக செய்யுங்கள். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, உற்சாகமாய் மனமகிழ்ச்சியோடு நீங்கள் அதை செய்யுங்கள். அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர், நல்ல பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அந்த ஸ்திரீக்கு எப்படி நல்ல பலனை கொடுத்தாரோ அதே போல உற்சாகமாய் செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.